வணக்கம் உழவன் மகடு நேயர்களே, புறநானூற்றில் 87வது பாடலான ஔவையார் அதியமான் நெடுமான் அஞ்சியை பாடிய பாடலைக் காண்போம் வாருங்கள். இந்த பாடலில் திணை தும்பை. தும்பை என்றால் தும்பை திணை என்றால் போருக்கு ஆயத்தமாகும் போது எதிரியின் வலிமையைக் கண்டு அஞ்சி போரைத் தவிர்க்குமாறு கூறுதல் அல்லது இரு படைகளின் வலிமையை ஒப்புமைப்படுத்துதல். அது எவ்வாறு? இப்பொழுது ஔவையார் அவர்கள் அதியமான் நெடுமான் அஞ்சியின் வலிமையை கூறுகின்றார் என்பதற்காகத்தான் இந்த திணை இந்த பாடலில் அமைந்துள்ளது. துறை தானை மரம் என்பார்கள். அதாவது தானை மரம்னா போர்க்களத்தில் தன் தகுதியையும் அதியமானின் வீரத்தையும் பகைவரை எச்சரிக்கும் வகையிலும் பாடும் வீரம். இப்பொழுது பாடலுக்கு செல்வோம் வாருங்கள். களம்புகழ் ஓம்புமின் தெவ்வீர் போர் எதிர்ந்து எம்முளும் உளன் ஒரு பொருநன் வைகல் என்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே. அதாவது இப்போ இந்த பாடலின் விளக்கத்தை காண்போம். களம் புகழ் ஓம்புமின். களம்னாவே போர்க்களம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பகைவர்களே, நீங்கள் போர்க்களத்திற்குள் வருவதை தவிர்த்து விடுங்கள். ஓம்புமீன் என்று தெவ்வீர் என்றால் பகைவர். பகைவர்களே, நீங்கள் போர்க்களத்திற்கு வருவதை தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் போர் செய்வதில் அதியமான் தச்சன் செய்த தேரை போன்ற வலிமை உடையவன். எப்படி செய்திருப்பான் அந்த அதியமான் தச்சன்? அதுதான் போர் எதிர்ந்து எம்முளும் உளன் ஒரு பொருநன். எங்க இடத்துலையும் உள்ளான் ஒரு பொருநன். யாரு? அதியமான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வைகல் என்தேர் செய்யும் தச்சன். அதாவது திங்கள் 8 தேர்கால்களை செய்கின்ற எம் இனத்தைச் சார்ந்த ஒரு பொருநன் இருக்கின்றான். அவனை போரில் வெல்வது கடினம். அப்படிப்பட்ட அவன் எப்படிப்பட்ட வலிமை உடையவன் என்றால் சொல்ல வரான். 8 தேர்களைச் செய்யும் ஆற்றல் மிக்க தச்சன் ஒருவன் ஒரு திங்கள் பொழுதில். ஒரு திங்கள் பொழுதில்னா ஒரு மாதத்தில் ஒரே ஒரு சக்கரத்தை செய்கின்றான். அப்ப ஒரு மாதத்துக்கும் ஒரு சக்கரத்தை செய்கின்றான் என்றால் அது எவ்வளவு வலிமை உடையதாக அந்த தேர்கால்களை செய்கின்றவன் செய்திருப்பானோ தச்சன், அது போல வலிமை உடையவன். அப்ப 8 கால்களையும் இன்னும் எத்தனை நாள் எடுத்து செய்வான்? ஒரு காலுக்கு இவ்வளவு மெனக்கெட்டு இத்தனை நாள் வலிமையோடு செய்கின்ற தச்சன் அது போன்ற வலிமை உடைய, அதுதான் 8 தேர்களை செய்யும் ஆற்றல் மிக்க தச்சன் ஒருவன் ஒரு திங்கள் பொழுதில் ஒரே ஒரு சக்கரத்தை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 8 தேர்களை செய்யக்கூடிய பவர் ஆற்றலுடைய ஒரு தச்சன் ஒரு திங்கள் பொழுதில் ஒரு மாதத்துல ஒரே ஒரு சக்கரத்தை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட வலிமையுடைய அந்த தேர்கால்களை செய்கின்ற அந்த தச்சனின் தேர்கால்களைப் போல அந்த தேர்கால் எத்தகைய வலிமையோடு கூடியது, வலிமை உடையது, அதுபோல அத்தகைய வலிமை உடையவன் அவன். அதாவது அதியமான் நெடுமான் அஞ்சி இந்த ஒரு மாதமும் பார்த்து மிக வலிமையாக, அதுவும் யார் செய்தது? ஆற்றலுடைய தச்சன் செய்த வலிமையான அந்த தேர் சக்கரத்தை போன்று வலிமை மிக்க தோளும் உரம் கொண்ட நெஞ்சும் வீரம் கொண்ட நெஞ்சும் உடையவன் அதியமான் நெடுமான் அஞ்சி. அவனை எதிர்த்து வீணாக மாளப் போகிறீர். அதனால போர்க்களம் புகுவதை தவிர்வீராக. பகைவர்களே, போர்க்களத்தில் புகுவதை தவிருங்கள். போரை ஏற்க எங்களிடத்து ஒப்பற்ற வீரன் ஒருவன் உளன். அவன் இப்படிப்பட்ட வலிமையுடையவன். எத்தகைய வலிமையுடையவன்? என்தேர் செய்யும் தச்சன் வைகல் என்தேர் செய்யும் தச்சன். ஒரு 8
8 தேர்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய, ஒரு போதில் செய்யக்கூடிய தச்சன் ஒரே ஒரு சக்கரத்தை 1 மாத காலம் செய்தால் அது எவ்வளவு ஆற்றல் வலிமை உடையதாக இருக்குமோ, அதுபோன்ற ஆற்றலும் வீரமும் வலிமையும் உடையவன் எங்களிடம் இருக்கின்ற எங்கள் அதியமான் நெடுமான் அஞ்சி. அப்படிப்பட்ட போர் செய்யக்கூடிய வலிமை உடையவன் பொருநன் என்று ஔவையார் அதியமான் நெடுமான் அஞ்சியின் வீரத்தை புகழ்ந்து போற்றுகின்றார். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.